அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை சக்தி வாய்ந்த தை அமாவாசை, அதிலேயும் சுக்கிரவார தை அமாவாசை. இந்த முடிச்சை உங்கள் நிலவாசலில் கட்டுங்க. நகையும் பணமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நான் தம்ப்லைனில் கொடுத்துருக்குறேன். ஒரு பூட்டு தங்கம் கூட எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட நாளைக்கு இன்று நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு முடிச்சை தயார் பண்ணி உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த தை அமாவாசைக்குள் உங்களால் அவங்கவுங்க வசதிக்கேற்ப கொஞ்சமாவது ஒரு பவுன் 2 பவுனாவது நீங்கள் நகைகள் கண்டிப்பாக சேர்த்துருப்பீங்க. இதை நான் அடித்து சொல்கிறேன், நம்பிக்கையோடு செய்யுங்க. அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைய தினம் சுக்கிரவார அமாவாசை வருகிறது. நம்ம எல்லோருமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து மதியம் அவங்களுக்கு படையலிட்டு நம்ம வழிபாடு செய்வோம். அப்படி படையலிட்ட அந்த சாப்பாட்டை ஒரு கைப்பிடி காகத்திற்கு எடுத்து வைங்க. எல் சாதம் வைப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இவ்வாறு நீங்கள் வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. அப்புறம் காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க இல்லைங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிலைவாசலுக்கு வெளியில் நீங்கள் எலும்பிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த எலும்பிச்சம்பழத்தை 2ஆக கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் அதற்கு மேலே நல்லா பூசி ஒரு பக்கம் 2 பக்கமும் வச்சிடுங்க. இந்த மாதிரி வைப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் தீய சக்திகள் அண்டாமல் இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் முன்னோர்கள் வழிபாட்டுக்காக நாம் செய்கிறோம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்றைய நாள் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை, எளிய ஒரு முடிச்சை நாம் எவ்வாறு தயார் பண்ணுவது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்துட்டு அப்படியே எப்படி செய்யணுன்றதையும் பார்த்துடலாம். ஒரு மஞ்சள் கலர் துணி கொஞ்சமாக ஒரு முடிச்சு தயார் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வச்சுக்கோங்க. 3 ஏலக்காய், 1 ரூபாய் நாணயம், ஒரு எலும்புச்சம்பழம். அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா வெள்ளி காயின் இருந்தால் வெள்ளி காயின் வச்சுக்கோங்க. இல்லை தங்கத்திலேயே ஏதாவது ஒரு பொருள், ஒரு திருகாணியோ மூக்குத்தியோ ஏதோ ஒன்று உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது இருந்தாலும் வச்சுக்கோங்க. தங்கம் இருக்கிறவங்க வச்சுக்கோங்க. வெள்ளிக்காயின் நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லி இருக்கிறேன். 100 ரூபாய் தான் வரும். அதை ஒரு 2-3 காயின் வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி பரிகாரத்திற்கு உதவும் அப்படின்னு. அது இருக்கிறவங்க வெள்ளிக்காயின் வைத்தாலும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. 2ல் எது வச்சாலும் உங்களுக்கு இந்த பரிகாரம் கை மேலே பலன் தரும். இப்படி இது எல்லாத்தையுமே வச்சுட்டு ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிட்டு மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் பூஜை அறையில் பூஜைகள் செய்வீங்க இல்லைங்களா, அப்பொழுதே இந்த முடிச்சையும் நீங்கள் தயார் பண்ணி உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி படம் இருந்ததுன்னா அதனுடைய பாதத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுடைய பூஜைகள்லாம் முடித்து தீபதூப ஆராதனையெல்லாம் காட்டி அதற்கும் தீபதூபமெல்லாம் காட்டுங்க. அந்த முடிச்சுக்கும் காட்டிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் செல்வம் நிலைத்து நிற்க வேண்டும், பணத்திற்கும் நகைக்கும் பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னு உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களோட முன்னோர்களையும் நினைத்து அவர்களையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நினைச்சிட்டு இந்த முடிச்சை எடுத்து கொண்டு போய் உங்களுடைய நிலை வாசல்ல கட்டி விடுங்க. வெளியில தாங்க கட்டணும், உள்பக்கமாக கிடையாது, வெளிப்பக்கமாக கட்டி விடுங்கள். இப்படி நீங்க இந்த தை அமாவாசை அன்று செய்வது ரொம்ப சிறப்பு. இதுல உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கணும் அப்படின்னா அபிராமி அந்தாதி நம்மளுக்கு 100 பாடல்கள் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு அர்ச்சனையா செய்து கூட மகாலட்சுமி படத்துக்கு நல்லா அர்ச்சனை செய்துட்டு அதற்கப்புறம் இந்த முடிச்சையும் எடுத்து கொண்டு போய் நீங்க கட்டுவது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, திருக்கடையூர் மயிலாடுதுறையில திருக்கடையூர் ஊரில் நம்மளுக்கு அபிராமியோடைய திருக்கோவில் அமைந்திருக்கு. அங்கே சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒருத்தர் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, மன்னர்கள் காலத்தில். அப்போ அந்த சுப்பிரமணிய ஐயர் அப்படி தீவிர அம்பாள் பக்தர்.
அவர் வந்து அப்படி ஒரு மனநிலையில அம்பாளை நினைச்சு வழிபாடு செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த கோவிலுக்கு மன்னர் வருகிறார். அப்ப மன்னர் வந்தா நம்ம எழுந்திருச்சு அவருக்கு மரியாதை செய்யணும் இல்லைங்களா? அப்ப சுப்பிரமணிய ஐயர் தான் ஆழ்ந்த அம்பாளினுடைய அந்த இதுல நினைவுல வந்து மூழ்கி போயிடுறார். அப்ப அந்த மன்னர் வர்றதை கூட கவனிக்காம அவர் உட்கார்ந்து அம்பாளையே நினைத்து கொண்டு இருக்கிறார். அப்ப மன்னருக்கு வந்து ரொம்ப கோபம் வருது. வந்திருக்கிறேன், நீங்க எந்திரிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கறதற்கு அவங்க சுத்தி இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறப்ப அதை கூட அவர் காதுல வாங்காம அம்பாளையே நினைச்சு அவருடைய அந்த மனநிலையிலேயே அவர் இருக்கிறார். இது எதுவுமே அவருக்கு நினைவில் இல்லாத அளவுக்கு அவர் அவளுடைய அம்பாள் பக்தனா அவர் வந்து மாறிடுறார். அப்போ மன்னர் வந்து அவருடைய சுயநினைவை சோதிக்கும் விதமாக இன்று என்ன நாள் அப்படின்னு கேட்காரு. அவர் வந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்றார். அப்ப என்னது பௌர்ணமி அப்படின்னு மன்னர் திகைக்கிறார். ஏன் அப்படின்னா அன்னைக்கு அமாவாசை திதி. இவர் பௌர்ணமின்னு சொல்றாரே அப்படின்னு இப்ப நான் பூம்பாறைக்கு போறேன், அங்க குளிச்சுட்டு திரும்பி வரும்போது முழு பௌர்ணமி என் கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கோபமாக புறப்பட்டு விடுகிறார். அதற்கப்புறம் அம்பாளை தரிசித்து விட்டு சுயநினைவுக்கு வருகிறார். அப்ப அங்கிருக்கக்கூடிய ஐயரு, என்ன சுப்பிரமணிய ஐயர் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இன்னைக்கு அமாவாசை திதி, மன்னர் வந்து உங்களை கேட்கும்போது நீங்க பௌர்ணமின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு. மற்றவங்களா இருந்தா அப்படியே பயந்து நடுங்கிடுவாங்க, ஐயோ மாத்தி சொல்லிட்டோமே அப்படின்னு. அவர் அம்பாள் கிட்ட சொல்றாரு, உன்னை வந்து நான் மனசுல நிறுத்தினப்ப எனக்கு முழு பௌர்ணமியா வெளிச்சமா தான் தெரிஞ்சது, இருட்டே கிடையாது. அப்ப நான் எப்படி போய் சொல்ல முடியும் அமாவாசை அப்படின்னு? அதனாலதான் நான் பௌர்ணமின்னு சொன்னேன், நீ தான் அதை பார்த்துக்கணும்னு அம்பாள்கிட்ட ஒப்படைச்சிடுறா. அப்ப மன்னர் வந்து திரும்ப வரும்போது பௌர்ணமி தெரியணும். அப்ப இவர் வந்து ரொம்ப அம்பாளை நினைத்து வந்து பாடுறாரு. அப்பதான் இந்த அபிராமி அந்தாதி எல்லாம் அவர் பாடுறாரு. 79வது பாடல் பாடிக்கொண்டு இருக்கும் போது அம்பாள் தனதுடைய காதில் இருக்கக்கூடிய கமலத்தை எரிந்து அமாவாசை நீங்கி பௌர்ணமியாக மன்னருக்கு காட்சி தருகிறார். அதற்கப்புறம் மன்னர் உணர்கிறார், அம்பாளை நினைத்து நாம என்ன கேட்குறோமோ அது நடக்கும் அப்படின்னு. அந்த சுப்பிரமணி பட்டர் மேலே அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்து அவருடைய காலில் விழுந்துடுறார். நான் செஞ்சது தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் விழுகிறார். இப்படி அமாவாசை அன்று பௌர்ணமியாக நம்ம அம்பாள் வந்து காட்சி தந்திருக்கிறார் அப்படின்னா அவர் தான் அபிராமி பட்டர். அதுக்கப்புறம் தான் அபிராமி அந்தாதி வந்து 100 பாடல்கள். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய 20 பாடல்கள் அந்த மன்னர் பாட சொல்லி அபிராமி அந்தாதி 100 பாடல்கள் வந்தது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன், தரித்திரம், வறுமை, இது பிரச்சனைகள் அனைத்து அமாவாசைகளும் விலகி ஒரு வெளிச்சமாக ஒரு பௌர்ணமியாக நம்முடைய வாழ்வில் ஒளி வீசும். அதனால இன்று நம்ம சுக்கிரவார அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த அபிராமி அந்தாதியும் வீட்டில் ஒன்று பாட விடுங்க. இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்களே படித்து இதை பண்ணுங்க. இந்த முடிச்சையும் தயார் பண்ணி உங்களுடைய நிலைவாசலில் கட்டும் பட்சத்தில் தங்கம், பணம், செல்வம், பேர், புகழ் அனைத்தும் உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.